செத்துருச்சுன்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் ஓனர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கு லாஸ்ட் மந்த் மட்டும் கூகுள்லேருந்து ரியல் என்கொயரிஸ் வந்திருக்கு. உண்மை என்ன? எஸ்இஓ செத்துருச்சா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இப்போல்லாம் எங்கெங்கே எஸ்இஓ ஒர்க் ஆகுது, ஆட்ஸ் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஓனர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எஸ்இஓ எப்போ செத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணுறது, பேக்லிங்ஸ் வந்து பை பண்ணுறது, டூப்ளிகேஷன் கண்டென்ட் வாங்குறது, அதுதான் வந்து ஓல்டு எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி. இதனால தான் எஸ்இஓ செத்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கூகுள் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சுங்க. கூகுள் எந்த விஷயத்த வந்து ரிவார்ட் பண்ணுது அப்படின்னா வந்து ப்ராப்பர் கீவேர்ட் ரிசர்ச் வந்து ப்ராப்பர் யூசர் இன்டென்ட்டுக்கான தேவையான விஷயங்களை கொடுக்குற அந்த காம்படேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து கூகுளில் ரேங்க் பண்ண வைக்குது. நீங்கள் ரேங்க் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் உங்கள் காம்படேட்டர் மட்டும் ரேங்க் ஆகுறாங்க. அது எப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச், ப்ராப்பராக ஆப்டிமைசேஷன்ஸ், ப்ராப்பராக வந்து ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ரேங்க் ஆகுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்இஓ வந்து செத்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்இஓ ஏஜென்சிட்ட கொடுத்து ஆடிட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் தெரியும். உங்கள் வெப்சைட்டுக்கும் ஆடிட் பண்ணி தரணும், உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.